சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லபடியாக கல்யாணம் ஆகுங்க, பொண்ணு அமையுங்க. ஏன்னா நானுமே இப்போ அங்கே போயிட்டு தான் வந்தேன். எனக்குமே பரவாயில்ல. கல்யாண பிள்ளையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட ஆமாங்க, நம்ம ஈரோடு கொடுமுடியில இருக்கிற மகுடண்டேஸ்வரர் கோயில்ல தான் இருக்கு. இந்த கல்யாண பிள்ளையார் ட்ரெயின்ல பஸ் எதுல வேணாலும் போலாம். ஏன்னா கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கு. அங்க இருக்கிற ஆத்தோரத்தில் இருக்கிற 2 விநாயகருக்கு உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு பாதி இதுக்கு பாதி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும். அதாவது இப்ப வயசு ஒரு 24னா இதுக்கு 12 குடமும் அதுக்கு 12 குடம், அதுக்கப்புறம் கற்பூரம் தீபம் இதெல்லாம் ஏத்திட்டு துணி ஆத்தோடையே கழட்டி விட்டுட்டு புது துணி மாத்திட்டு அங்க இருக்கிற மகுடண்டேஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமியை தரிசித்து வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் சீக்கிரம் ஆகும். நீங்க பஸ் ட்ரெயின்ல தான் போகணும் அப்படின்னு இல்ல, கார்ல கூட போலாம். கார் பார்க்கிங் வசதி எல்லாம் இங்க தாராளமா இருக்கு. நாங்க போறப்ப முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. நல்ல கூட்டம். அம்மாவாசை டைம் வந்தீங்கன்னா செம கூட்டம் இருக்கும். இங்க இன்னொரு சிறப்பு, பிரம்மா கோவில். இங்கே உங்களுக்கு எத்தனை வயசு நடக்குதோ அத்தனை வாட்டி சுத்தினீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். கல்யாண தோஷத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா தோஷத்துக்கும் இங்க பரிகாரம் பண்ணலாம். தண்ணீரை மருந்து கலக்கி வச்சா நாங்கள் குடிக்க மாட்டோன்ட்டு சாப்பாட்டில் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு எங்களுக்கு சாப்பாட்டில் மருந்து கலக்கி வைக்கிறாங்க. நல்ல ஓனரையா, இந்த மாதிரி 4-5 ஓனர் இருந்தால் போதும், நாங்கள் பொழைச்சிக்குவோம். சூப்பர் ஓனர், நல்லா இருக்கணும்ப்பா நீயே.